முத்தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கந்தன் மலை அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த திரைப்படம் ஒரு 2 நிமிஷம் அந்த காட்சிகள் வந்து ஓடுது. அதில் வந்து குறிப்பாக ஒரு 4 காட்சிகள் வந்து நம்ம தேவேந்திர குலத்து வேளாளர்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக அந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு. இதில் முதல் எப்படின்னா, இந்த படத்தில் அந்த 4 காட்சிகளை வச்சு நம்ம பார்க்கும்போது, தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு எதிரானாகவே இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு. இது வந்து யதார்த்தமான அந்த காட்சிகள் இல்லை. இது திட்டம் போட்டு அரசியல் ரீதியாக யாரோட பின்புலத்தோடு இந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது இயக்குனரும் தயாரிப்பாளரும் திட்டம் போட்டு அவங்களுக்கு பின்னாடி யாரோ இதை செயல்படுத்துறதாகவே நாங்கள் வந்து இதை பார்க்கிறோம். இந்த இயக்குனர் மேலேயும் தயாரிப்பு மேலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். 2, நாங்கள் வந்து தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற தியாகியார் அவர்களை வந்து இதில் இழிவுபடுத்தும் விதமாக, உரிமையில் பேசும் விதமாக ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிற விதமாக ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இது இந்த சாதியின் மேலே உள்ள வன்மத்தின் உச்சத்தை வந்து காட்டுறது. அந்த காட்சி இப்போ நான் சொல்கிற காட்சிகள் எல்லாம் இதெல்லாம் உடனடியாக நீக்கப்பட வேண்டிய காட்சிகள். அப்புறம் இன்னொன்று வந்து எப்படின்னா, சிகப்பு பச்சை தேவேந்திர வேளாளர்கள்னு அடையாளம். அதை வந்து நீங்கள் ஒரு அம்மாவுக்கு வந்து அந்த சிகப்பு பச்சை அடையாளத்தோட ஒரு உடையை அணிய வச்சு அந்த அம்மாவை மட்டம் தட்டுற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்கீங்க. அந்த காட்சியை வந்து தேவேந்திர குலத்துக்கு எதிரான காட்சியாகவே அதில் வந்து நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இதை வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு எதிரான அரசியல் வந்து இந்த படத்தின் மூலமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. இது உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆகையால் இன்னொன்று எப்படின்னா, உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அந்த கதையை வந்து அதில் சொல்கிறாங்க. அதில் என்னமோ உடுமலைப்பேட்டை சங்கர் வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். இது மூலிமா என்ன சொல்கிறீங்க, தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் வந்து பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த காட்சிகள்லாம் நீங்கள் சொல்கிற கருத்து அப்படி தான் தெரியுது. நாடக காதலுக்கு எதிரானவர்கள் தான் தேவேந்திர வேளாளர்கள் வந்து, சரிங்களா? இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்க தான் தேவேந்திர வேளாளர்கள் வந்து. தேவேந்திர வேளாளர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 500 கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதை வாங்குகிற சமூகம் வந்து தேவேந்திர வேளாளர் சமூகம். இந்த சமுதாயத்தை நீங்கள் தலித்தியவாதியாக காட்டுறதும் அவங்கள இழிவுபடுத்துவோமா அந்த படத்தில் வந்து நீங்கள் திட்டமிட்டே இதை செஞ்சுருக்கீங்க. அதனால் இந்த நம்ம தமிழக கவர்மெண்ட், அதாவது வந்து தமிழக அரசாங்கம் தானாக முன் வந்து இந்த படத்தை தடை விதிக்க வேண்டும். இல்லை என்றால் தேவேந்திர குல வேளாளர் சம்பந்தப்பட்ட இழிவுபடுத்தும் விதமாக, அவங்களை கொச்சப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த காட்சிகள் அனைத்தையும் நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த படத்தின் மூலமாக சாதி பிரச்சனை உருவாகும் சூழ்நிலை இருக்கிறது. இது தானாக முன் வந்து இந்த தமிழக அரசாங்கம் இந்த படத்துக்கு தடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த படத்தின் மூலம் பல பிரச்சனைகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.